மத்தியானம் சமையல் அக்காளுக்கு இன்றைக்கி மத்தியானம் சமையல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனண்டு லேட் ஆகுது. நான் வந்து வேலைக்கு போகிறேன்ட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவேன். காலையில் 9 மணிக்குள்ளே சமையல் எல்லாம் ரெடி ஆகிடுது. இது வந்து பூரி போட்ட எண்ணெய் பாருங்கள், வேஸ்ட் பண்ண வேண்டிய பற்றிலாம். அதனால் நம்ம வந்து இது சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு காலையில் எல்லாத்தையும் வேலை 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் நான். இது வந்து ரசத்துக்கு. இது நம்ம எண்ணெய் வந்து நான் அப்படியே ஊற்றலை, பூரி போட்ட எண்ணெய் அப்படியே வச்சுருக்கேன் ரசத்துக்கு. இது வந்து சட்டியில் தான் பாருங்க ரசம் எப்போவுமே வைப்பேன். எனக்கு சட்டி ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைடெல்லாம் மார்த்தாண்டம் சைடெல்லாம் நாங்கள் சட்டியில் தான் குழம்பு எல்லாமே வைப்போம். அதுவும் அடுப்பு கறியில் தான் இருக்கேன். இங்கே வந்து நம்ம கேஸ் வச்சுருக்குது. அங்கெல்லாம் வந்து விறகு அடுப்பில் தான் நல்லா சமைப்பாங்க நாங்கள். இப்போ வந்து நம்ம கடையில் சீக்கிரம் வேலை ஆகும் பற்றியில் நமக்கு நான் எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். உங்களுக்கு நான் சொல்லுவேன் வரல. எண்ணெய் காஞ்ச பிறகு நான் கொஞ்சம் கருவேப்பிலை. இது ரசத்துக்கு பாருங்கள். உங்களுக்கு ரசத்துக்கு வந்து நான் வந்து புளி பாருங்கள், ரசத்துக்கு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து என்னதுன்னா புளியும் தக்காளி பழம், ஒரு 2-3 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். எடுத்து பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன் நான். இது வந்து எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் சிக்கனுக்கு. இது ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு வந்து நம்ம இது போட்டுக்கோங்க, இல்லையா கருவேப்பிலை போட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டு கடுகு தாளித்து எடுத்து ரசத்துக்கு வந்து வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ரசத்துக்கு. இதில் வந்து சிக்கனுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா, பச்சை மிளகா போட்டுட்டேன் நான். இப்போ பாருங்கள் வெங்காயம். எப்போவுமே பச்சை மிளகா போட்டால் பக்கத்தில் நிற்காதீங்க. வெடிக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படி கொட்டி கறிக்கேன். ஒரு மேலே படம் கொஞ்சம் விலகி. நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். வெங்காயம் அதிகமாக போட்டால் இனிக்கும் சொல்லணும்னா நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். நம்ம காலையில் ஒரு கிரேவி பண்ணிச்சு பற்றியில் அதே மாதிரி தான் இதுவும் போட்டு. ஆனால் இதில் வந்து நம்ம சிக்கன் போட்டு கொஞ்சம் மசாலாலாம் மாற்றி போட்டுக்கும். கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும்னா அதனால் வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள் நான் ரசம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். சட்டியில் இந்த பக்கம் இது நினைக்க ரசம் வச்சுருக்கேன். ரசத்துக்கு பாருங்கள் கடுகு எல்லாம் தாளித்து போட்டுட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து முன்னாடி வந்து மிளகு ஜீரகம் பூண்டு ஒரு பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு காரம் வேண்டாம்னா பச்சை மிளகா போடாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரமாக போட்டு சாப்பிட்டு பழக்கம். இதில் போட்டுட்டு அந்த எண்ணெய் கூட நல்லா அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வணக்கி விடுங்க. இந்த ரசம் இருக்கிற பற்றில அந்த தண்ணியில் வந்து இந்த வடிச்சிட்டு இதில் போட்டு இது வந்து உள்ளாடி எல்லாமே இருக்கா. நீங்கள் அதை வந்து நாங்கள் பாத்திரம்லாம் சமைக்கணும் பார்த்தீங்களா. இந்த ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக வேலை முடியும். நம்ம வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வந்து பக்குவமாக நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு அளவாக போட தெரியுது பார்த்தீங்களா. அதனால் சமையல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அவசரமாக காலையில் நம்ம வேலைக்கு போகும்போது இப்போ நானே பாருங்கள் சமைச்சிட்டு டெலிவரி ஷாப் வச்சுருக்கேன். கடைக்கு போயிடுவேன். 9 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுடுவேன். சட்சன்னு நமக்கு வேலை முடியும். எந்த ஹெல்ப்பும் யாரோட ஹெல்ப்பும் இல்லை. எல்லாமே பாருங்கள் நானே அறிஞ்சு நானே தான் பண்ணுவேன். நம்ம முடைன்னு பட்டால் தான் அது வந்து நமக்கு அந்த சமையல் ஏதோ சொதப்பிடும். நம்ம நல்லா சமைக்கணும்னு கிடையாது. நம்மளுடைய அந்த ஒரு இப்போ ரசத்துக்கு நான் அந்த தக்காளி அப்படியே விதலே போட்டுக்கிறேன். நல்லா
உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த அளவுக்கு வந்து ரசம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறேன். ரசம் எப்போவுமே எங்கள் வீட்டில் தினமும் வைக்க மாட்டோம். நாங்கள் 2 நாளைக்கு ஒருக்கே தான் வைப்பேன். ரசம் வச்சேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுடுவேன் நான். ஏன்னா எங்கள் மாமா காலையில் கம்பெனி போகும்போது ரசம் வைப்பாரா, அதனால் கொஞ்சம் நான் இப்போ தண்ணி ஊற்றி நான் வச்சுட்டேன். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வைக்கலாம், வேலை ஈஸியாக முடியும். நம்ம வந்து முடையன்னு பட்டாலும் நமக்கு அது வந்து கஷ்டமாக தெரியும் சமையல் எல்லாமே. நம்ம ஈஸியாக நினச்சா எல்லாமே ஈஸியாக முடிக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இது கொஞ்சம் வணங்கியதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வணங்கி லைட்டாக போட்டால் போதும். நம்ம வந்து சிக்கன்லாம் போடுங்க. இப்போ ரசத்துக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போல்லாம் ஒரு அளவு, அது ஒரு கணக்கு நமக்கு, அது வந்து நல்லா கரெக்டாக. நான் வந்து இப்படி தான் ரசம் வைப்பேன். ஆனால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பிள்ளைங்க வீட்டுக்காரெலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். பெருங்காயம் தீர்ந்துருச்சு பற்றலாம். பெருங்காயம் வாங்கி தான் போடணும். நீங்கள் பெருங்காயம் இதில் போட்டுக்கோ, கண்டிப்பாக பெருங்காயம் ரசத்துக்கு போடணும். எனக்கு நான் வந்து இன்னுதான் ஜாமான் தீர்ந்துன்னு சொன்ன மட்டும் இருந்தால் வாங்க போவேன்னா நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் அப்புறம் வாங்கிட்டு வந்து போடுவேன். இப்போ நம்ம வந்து சமைக்கும்போது போக முடியாது பற்றிலாம். ரசத்துக்கே பெருங்காயம் தான் மெயின் டேஸ்ட்டு. ரசத்துக்கு பெருங்காயம் போடலன்னா அது ஒரு மாதிரி சிம்பிளாக வைக்க மாதிரி வேணும்னு இல்லை. நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக வந்து ரசப்பொடி போடுவேன். எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு பிடிக்காது. ரசப்பொடி போடணுன்னு கிடையாது, அதுவே போடணும். அதுலேயே நம்ம மிளகு பூண்டு எல்லாமே போட்டுருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த தூள் போட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு டேஸ்டாக இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் ரொம்ப போடணும் இல்லை. இதில் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து கொஞ்சம் வெல்லம் போடுவோம். வெல்லம் போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த கல்யாண வீட்டிலலாம் வெல்லம் இருக்கிறதுலாம் அது கொஞ்சம் லைட்டாக ரசத்தில் போடுவோம். போட்டேன்னா அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது நம்ம வேணும்னா போட்டால் போதும், இல்லைன்னா வேண்டாம். இல்லைன்னா சர்க்கரை இருந்தால் கொஞ்சம் போடுவோம். அக்கா வந்து எதுவுமே இப்போ போடலை இல்லை, நான் சும்மா தான். அப்போதான் ரசம் ரெடி. ஆனால் நல்லா இருக்குங்க, டேஸ்டாக இருக்கும். தக்காளியை போட்டுட்டேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் லைட்டாக இது நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கான் அந்த கவரில் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே போட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு நான் யாருமே வந்து இதில் லைட்டாக போட்டிருப்பேன். நீங்கள் மஞ்சள் வந்து இந்த சிக்கன் அலசும் போதே வேணால் அலசி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதை மறந்துட்டேன், இப்போ போட்டுக்கிறேன். உப்பும் கொஞ்சம் நம்ம அந்த சிக்கனில் கொஞ்சம் லைட்டாக பிடிக்கணும் பாருங்க. உப்பு எல்லாம் போடிது இந்த கரெக்டாக இருக்கும். 1 இன்ச்சு தப்பாது, எச்சு கம்மியாக வராது. அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. அது அப்படி தாங்க பார்த்தீங்கன்னா 3 தான் வருது பார்த்தீங்கன்னா. தான் நம்மளோட சமையல் திறமை. அது ஒரு பழக்கம் நமக்கு அப்படி வர பாருங்க. நல்லா எனக்கு இந்த சிக்கன் இது வந்து கம்மியாக இருக்குது அந்த சமையல் கட்டை. அதனால தான் உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்க கட்டி உங்களுக்கு சிக்கன் நல்லா காமிச்சிட்டாரேன். மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. தண்ணி குடிப்போம் நம்மளும் அப்படியே சமைச்சிட்டே தான் நம்ம ஹெல்த்தின்னு பார்த்துக்கணும். பார்த்தியா
நம்மளே இப்படி சமைக்கும்போது ஏதோ ஒரு டீ ஒரு ஏதோ ஒன்று சாப்பிடணும் நம்மளாம். அப்போதான் உடம்பு கொஞ்சம் நமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வந்து என்ன பண்ணுவேன்னா குழம்பு கேட்பேன். என்னோட அந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, ரசம் வச்சுருந்தாலும் இந்த சிக்கன் குழம்பு தான் அதையும் கேட்பேன். அதனால் நிறைய ஒரு சிலவங்க தண்ணி ஊற்ற மாட்டேறது. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன் நல்லா லைட்டாக. இப்போ தான் கொஞ்சம் நல்லா சிக்கன் வெந்து நமக்கு நீங்கள் அப்படியே வச்சிருச்சா. மசாலா எதுவும் நான் போடலை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து அப்புறம் வந்து சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி வைப்போம். நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்துக்கு மூடி இருக்குது, அதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ மூடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து அரிசி ஊற போட்டுருக்கேன். நான் அரிசி அப்படியே ஊறிட்டு இருக்குது. அரிசி ஊற பக்கத்தில் அப்பளப்பலாம் அந்த வேலை நம்ம சர்சன்னு முடிஞ்சிடும். அரிசி நம்ம இனி ரசம் ரெடி ஆச்சு பற்றில அந்த குக்கரில் நம்ம வந்து அரிசி சாப்பாடு வச்சுக்கலாம். அங்கே பக்கத்தில் தான் க்ளீன் பண்ணியது நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ எல்லாமே நான் மசாலா எண்ணெய் எதுவுமே போடலை பற்றில. மசாலா போடக்குமே பாருங்கள் குழம்பு எப்படி வந்து அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு வரும். எனக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் வேகணும். இந்த கல் மாதிரி இருந்தால் பிடிச்சாது, இங்கே யாருமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக வெந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். கஞ்சி மாதிரி பற்றில. இப்போ நமக்கு மசாலா வந்து இனிமேல் தான் போடி. நான் இதில் எந்த மசாலாவும் போடலை. இதில் வந்து வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் நம்ம சிக்கன் கொட்டிட்டு நல்லா வேக வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் பரவாயில்ல வச்சுட்டு அப்புறமா இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது பற்றியில கலர் பற்றிலாம் எப்படி இருக்குது. இந்த மசாலாவே இன்னும் சேர்க்கல. அதுக்கு ஒன்று பாருங்கள் சிக்கன். இனி வந்து சிக்கன் மசாலா தூள் தான் போடுவேன். நான் வந்து சக்தி தான் யூஸ் பண்ணுவேன். சக்தி மசாலா தான் போடுவேன். அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன்ட்டு அதிகமாக வந்து மிளகாத்தூள் போடல. நான் கொஞ்சம் கிரேவி இருக்கேன்னு கொஞ்சம் அதிகமாக சிக்கன் மசாலா போடுவேன். கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். நீங்கள் வேறு மாதிரி வைக்கலாம். நம்ம கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அப்படியும் வைக்கலாம். நிறைய விதமாக வைக்கலாம். இது வந்து இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வீட்டில் இருக்கேன். அதனால் நான் வந்து அளவுன்னெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கண்ணு நம்மளுடைய கை பார்த்து வைக்க தான் அளவு. இதில் நீங்கள் வந்து நான் கொத்தமல்லி தழை மாதிரி போட்டுட்டேன். பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கேன் நான். அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கரண்டியில் போடுறது கை எடுத்து போடுங்க. அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கரண்டியில் போட்டிங்கன்னா டேஸ்ட் வரும். நம்மளோட டேஸ்ட்டும் சேர்ந்து அப்படியே அழகாக சிக்கன் நல்லா வரும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது நமக்கு சாப்பிடணும் போல தோணுதா. அப்படியே நல்லா கெட்டியாக எனக்கு கொஞ்சம் வெந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கனால நான் கொஞ்சம் வேக வச்சுக்குவேன். அவ்வளோதான். இனி இது வந்து நல்லா கொச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகணும் பார்த்தீங்களா, அதுக்கு மூடி வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து லைட்ரு போயிடுச்சு பாருங்கள். ஒன்று வாங்கினேன் பற்றியெல்லாம் போயிடுச்சு. நான் அவங்களெல்லாம் தீப்பெட்டியில் தான் வந்து பற்ற வைக்கிறேன். சாயந்தரம் போய் தான் வாங்கினேன். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பூரி பொரிச்ச எண்ணெய் இருக்குது. அந்த பாப்பா வந்து கொஞ்சம் இது கேட்டுருச்சு, இந்த சிக்கன் கொஞ்சம் பொரிச்சு கொடுமான்னு கேட்டுச்சு. நான் இதில் சில்லி எதுவுமே போடலை, சும்மா நார்மலாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். சும்மா சிக்கனும் அப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு தான் போட்டிருக்கேன். நான் வேறு எதுவுமே இதை போடலை. உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த சில்லி போட்டு நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் லாஸ்ட்டில்.
எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படியே சிம்பிளாக சமையல் அவங்களுக்கு. பூனை பாருங்க, பூனை கட்டுதா, அதுக்கு வந்து பசிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரே பூனை தெரியுது. சில்லி பொரிக்கும் பற்றியெல்லாம் வாசம் பாருங்க. நான் சில்லி பொரிக்கிறது எங்கள் பூனைக்கே பிடிச்சிருக்க மாட்டிருக்கேன். கட்டிடுச்சு பற்றியலாம். அதான் சில்லியோட வாசம் எப்படி அடிக்குது பற்றியலாம். சமையல் அப்போ எப்படி இருக்குங்க கம்ம கம்மன்னு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஜாலியாக சமைங்க. அப்போ உங்களுக்கு சமைக்கிறது தெரியாது. யாரோட ஹெல்ப் இல்லாமல் சமைக்கும் பாருங்க, அதான் மெயின். பூனை பாருங்க, மீன் நம்ம இன்னைக்கு சண்டே ஆனண்டே மீன் எல்லாம் ஸ்பெஷலாக சமைக்காண்டு அப்படியே வாசம் குப்புன்னு இழுக்குன்னு நினைக்கிறேன். கத்திட்டே இருக்குது பின்னாடி பாருங்க. இந்த 10 நிமிஷம் கலந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க. உங்களுக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்காதீங்க. எங்களுக்கு வந்து கிரேவி இவங்க கேட்கணும். அதனால தான் நான் வந்து ரசம் வச்ச ஒருத்தவங்க இன்னும் நல்லா கெட்டி எடுத்து நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாகவே வைப்பேன். எல்லாமே வெந்துட்டு அந்த பச்சை வாசம் எல்லாம் போன உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இது வந்து சில்லி பொரிக்க. இதில் வந்து நான் வந்து கலர் பொடி எதுவும் போடலை. சிக்கன் மசாலா போட்டுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கான். நம்ம வந்து சில்லி இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணால் தான் அந்த கலராக வரும், ரெட்டாக வரும். நான் அதெல்லாம் போடலை. சும்மா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொஞ்சம் மொறு வேகட்டும். பாருங்க, இது வந்து மீன். எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். மீன் வந்தால் நான் வாங்கி கழுவி பிரிட்டுக்குள்ளே வச்சுடுவேன். அப்பப்போ தேவைன்னா பொரிச்சுக்குவேன். சாலை மீன், சாலைன்னா மத்தி மீன். எங்கள் ஊர் சைடு வந்து நாங்கள் சாலைன்னு சொல்லுவோம். நாகர்கோவில் சைடு மார்த்தாண்டம். மீன் வந்து மத்தின்னு சொல்லுவோம். இது வந்து இப்போ பொரிச்சிருக்கேன் நான். இது வந்து அந்த சிக்கன் கொஞ்சம் அந்த ஒரு கிலோ எடுத்ததுலேயே கொஞ்சம் பாப்பா பொண்ணு கேட்டுன்னு கிரேவி நிலை அவளுக்கு வந்து பெப்பர் போட்டு பண்ணது நான். வீடியோ போடணும் எனக்கு ஆசையாக தாங்க இருந்தது. நான் வந்து டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன். எனக்கு வந்து வேலை ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சரி நான் போட மாட்டான்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சமைக்கிறத போடுவோம் அப்படின்னு ஒரு வேலைக்கும் போயிட்டு நம்ம வீட்டு குக்கிங்கும் பார்க்குறது பற்றியெல்லாம் அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. மீனெல்லாம் எப்போ வந்தாலும் நானெல்லாம் வந்து விட மாட்டேங்க. வாங்கி கழுவி பிரிட்டுக்குள்ளே வச்சுட்டு என்னோட அடுத்த வேலையை. ஏன்னா எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக கடற்கரை. அந்த சைடு அந்த கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மார்த்தாண்டம் அங்கே ஃபுல்லாக மீன் தான். மீன் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. அந்த மாதிரி தாங்க. கொஞ்சமாச்சு மீன் இருக்கும். நான் வந்து முடப்பட மாட்டேன் மொத்தத்தில். அதனால் வாங்கி படப்படன்னு க்ளீன் பண்ணி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். க்ளீன் பண்ணியது எல்லாமே வீடியோ போடுறேன். ஞாயிற்றுக்கிழமை தானே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது சமையலுக்கு. மற்ற நேரம்லாம் 9 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் நான். கிச்சனில் பாத்திரம் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பாத்திரத்தை வந்து சேர்த்து வச்சீங்கன்னா நமக்கு சமைக்கவே தோணாது. ஏன்னா திடீர்னு இந்த பொருளுக்கு தேவையான இது வந்து நம்ம பாத்திரம் வளர்க்கும்போது அந்த சிங்கில் வந்து நம்ம பாத்திரம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கோபமாக வரும். யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருந்தாலும் கோபம் வரும். அப்போ சமையல் என்னங்க அந்த கோபத்திலே சமையல் அதே மாதிரி நல்லா இருக்காது. பாத்திரம் வர சிங்கில் எனக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. நான் ஒரு காமிச்சிட்டேன். அப்பப்போ வதக்கி வச்சிடலாம். காலையில் சமைச்சேன்னா காலையில் வதக்கி வச்சிடலாம். இப்போ சமைச்சோன்னா இப்படியே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இந்த சைடு மீன், அந்த சைடு சில்லி.
பாருங்க எங்களுடைய பத்தியெல்லாம் எங்களுடைய பென்னி, இதுக்கு பேர் என்னென்ன பேர் தெரியுமா? சுந்தரி, பென்னி, அதான் வந்தது பாருங்க. அது வந்து நாங்கள் அப்படியே வளர்த்து தான் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு இவளுக்கு தான் வேட்டை. நமக்கு வேட்டையிலே இவளுக்கு தான் வேட்டை பற்றியெல்லாம். சில்லி மீனெல்லாம் பொறிக்கணும், அது பாருங்க சத்தம் போட்டுகிட்டே இருக்குது பற்றியெல்லாம். அதான் வந்தது. அதாவே அப்படியே வந்து எங்கள் வீட்டிலே அப்படியே வளருது பாருங்கள். அதுக்கு பூனைக்கு பால் எல்லாம் கீழே வச்சுருக்க சோறு. இப்போ நான் மீன் பொரிக்கும் பற்றியெல்லாம் அந்த மீனும் சில்லி வாசம் கேட்டோன்னா அதால் இருக்க முடியலை, கத்திட்டே கிடக்குது. சரி அதான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலான்னு வேண்டி பற்றியெல்லாம். எங்கள் சொந்த பந்தம் எல்லாம் இந்த பூனை தாங்க எங்கள் கூடவே இருக்குது பாருங்கள். எங்கே போனாலும் வந்துடுங்க. பெட்டில் தான் படுத்துக்கும், நம்ம கூட படுத்துக்கும். அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து கிளைமேட்டு சரியில்லை பற்றியெல்லாம் தொண்டை கட்டியிருக்கு. பார்த்துடலாம், நான் விட்டேன்னு வச்சுக்கோங்க வேட்டையாடிடலாம். பற்றியெல்லாம் கத்த முடியல பற்றியெல்லாம். சரி காமிச்சிட்டேன் பாருங்கள். சாப்பாடு மத்தியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. மீன் பொரிச்சது. இது வந்து சிக்கன் கிரேவி. நான் வந்து வீட்டில் இருக்க பாத்திரம் தான் வச்சுருக்கேன், இதுக்குன்னு ஸ்பெஷலெல்லாம் பாத்திரம் வாங்கலை. இது வந்து ரசம். இது வந்து சில்லி பொரிச்சது. இன்னையோட லஞ்சு நமக்கு அவ்வளோதாங்க. இனி நாளைக்கு நான் காலையில் உங்களுக்கு வீடியோ போடுவேன். தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். வீட்டில் சமைக்கும் போது நம்ம ஜாலியாக சமைக்கலாம். சரி பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சேன்னு கூட அக்களுக்கு சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஜாலியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.